ஒருத்தர் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போய் பார்த்தாரு. சார் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. ஒரே விரக்தியா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கேட்டாரு. உங்களுக்கு இப்ப என்ன தோணுதுன்னு டாக்டர் கேட்டாரு. அதுக்கு இவர், காலையில எழுந்துக்கிறோம், காலை கடன் முடிக்கிறோம், டிஃபன் சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், மதியம் சாப்பிடுறோம், சாயந்தரம் வீட்டுக்கு போறோம், ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நைட்டு தூங்குறோம், அடுத்த நாள் எழுந்துக்கிறோம், மறுபடியும் முன்னாடி நாள் பண்ண விஷயத்தையே திரும்பவும் பண்றோம்னு சொன்னார். அதுக்கு சைக்காலஜிஸ்ட், உண்மைதான், நீங்க மாறுதலா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதுதான் தெரியலன்னு இவர் சொன்னாரு. இந்த சைக்காலஜிஸ்ட், இதற்கு ஒரு தீர்வா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கணும். அது எதுவா வேணும்னா இருக்கலாம். நீங்க செய்யற வேலை விஷயமா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம். ஆனா பிடிச்ச விஷயமா இருக்கணும்னு சொன்னாரு. இப்ப மனசுல சிலருக்கு தோணும், நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது கூட சில நேரத்துல செய்ய முடியாம போச்சுன்னா அப்புறம் அது பிடிக்காம போயிடுது. அப்புறம் அந்த விட்ட இடத்துல இருந்து அந்த விஷயத்த பார்க்கும்போது விரக்தி வந்துடுது. அதுக்கு என்ன பண்றது? இந்த விரக்திக்கு 2 விஷயம் தான் காரணம். ஒண்ணு ஒழுக்கம் இல்லாமை, இன்னொன்னு குற்ற உணர்வு. 2மே வலிய தரக்கூடிய விஷயம் தான். ஆனா 2மே தர முடிவு வேற வேற. ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதாவது 1 நாள் 2 நாள் செஞ்சா போதாது. தினமும் தொடர்ந்து ஒழுக்கமா செய்யணும். அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா போக போக சரியாயிடும். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்தினால நாம முன்னாடியே முயற்சியை கைவிடுறோம்னா அங்க விரக்தி வந்திருக்கு. மறுபடியும் தொடர்ந்து முயற்சி செஞ்சா எல்லாமே சரியாயிடும். ஆனா நிறைய பேர் பண்றதில்ல. அதனால வர குற்ற உணர்வு ஒரு வித பயத்தை உண்டாக்குது, வலியை அதிகமாக்குது, விரக்தி உச்சத்துக்கே போகுது. என்னடா இந்த வாழ்க்கைன்னு தோணுது. ஒழுக்கமா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு கிடைக்கிற வழி 10% தான். அதை செய்யாம தவிர்த்து அதனால ஏற்படுற குற்ற உணர்வு கிடைக்கிற வழி 90%. ஆனா 10% வலியை தாங்கிக்கிட்டாலே 100% ரிசல்ட் கிடைக்கும். 90% வலியை தாங்கிக்கிட்டா ரிசல்ட் 0 தான். ஒரு சித்தர்கிட்ட ஒருத்தர் போனார். சாமி, என்னால எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியல, பாதியிலே கைவிட்டுறேன். எனக்கு பொறுமை இல்லையா இல்ல திறமை இல்லையான்னு புரியலன்னு கேட்டார். எந்த விஷயமும் முழு மனசா செய்யணும்னா மனம் அமைதியா இருக்கணும். உன்னுடைய மனம் அமைதியா இல்லை. நீ தினமும் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு அமைதியான இடத்தில் தினமும் 1 மணி நேரம் கண்ணை மூடி அமைதியா இரு. உன் மனம் நிறைய கேள்வி கேட்கும். பதிலும் அதுவே சொல்லும். அதை நிறுத்த நினைக்காதே. அமைதியாக அதை கவனித்துக் கொண்டே இரு. நாளாக நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு நாள் எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் தானாகவே தியான நிலைக்கு போய் விடுவார். பிறகு மனம் அமைதிப்படும். நீ நினைக்கின்ற விஷயம் செய்ய தனி உற்சாகம் வரும், ஆர்வம் அதிகரிக்கும். வெகு வேகத்தில் அதை செய்து முடிப்பாய் என்று அவர் சொன்னார். உண்மைதான். மனம் அமைதி வந்துடுச்சுன்னா விருப்பு வெறுப்பு இருக்காது. நாம போக வேண்டிய பாதை தானா போக போக தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து செல்வோம். ஆனா அமைதியா ஒரு இடத்துல, அதுவும் 1 மணி நேரம், சொல்லும்போது ஈஸியா இருக்கும். ஆனா உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும்னு சிலர் நினைப்பாங்க. அதுவும் உண்மைதான். பேசி பேசியே களைத்து போன நாம ஒரு இடத்துல எதுவும் பேசாம 1 மணி நேரம் ரொம்ப கஷ்டம்தான். யாரோ தேவையில்லாம பேசுறதை கேட்டுட்டு திருப்பி பேச அவசியம் இல்லைன்னாலும் திருப்பி பேசி எத்தனையோ பிரச்சனை உண்டாகி இருக்கும். இப்ப நமக்காக, நம்ம நல்லதுக்காக நம்ம மனசு பேசுறத 1 மணி நேரம் கேட்க முடியாதா? இத நம்ம எல்லாரும் கவனிச்சிருப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளோட வண்டியை எடுப்போம். இலக்கு ஒண்ணே ஒண்ணு வச்சிருப்போம். 1 நாள் 2 நாள் நம்ம போற பாதை, அக்கம் பக்கம் எல்லாம் கவனிச்சு அந்த இடத்தை அடைவோம். ஆனா தினமும் அந்த வழியில போறோம்னா வண்டி எடுக்கிறது, அப்புறம் அந்த இடத்தை அடையிறது, அதுதான் நம்ம நினைவுல இருக்கும். நாம இத நிறைய தடவை உணர்ந்திருப்போம். அதுக்கு அர்த்தம் நம்ம கவனமா வண்டி ஓட்டலன்னு இல்லை. நம்மளோட மனசும் புத்தியும் ஒண்ணா வேலை செய்யுது. சிட்டி ரோபோ மாதிரி பிரெயின்ல டியூன் ஆயிடுச்சு. இப்படி மன அமைதிப்படுத்திக்கிட்டு இலக்கு ஒண்ணே ஒண்ணு வச்சுப்போம். அதை நோக்கி முன்னேறுவோம். இலக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் பயப்பட வேணாம். தாஜ்மஹால் எவ்வளவு பெருசானாலும் அதை கட்டுறதுக்கு ஒரு கல்லுல இருந்து தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும். நான் சொல்வது வண்டர்ஃபுல். உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள். மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.